சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த எனதருமை உறவுகளை அனைவருக்கும் தமிழன் ஜெகனின் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நேற்று நான் ஒரு பதிவிட்டிருந்தேன். நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பொருளாளராக இருந்து அனைவரிடத்திலும் நம் சங்கத்தில் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களிடத்திலும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருந்த அண்ணன் படையப்பா என்கின்ற கேஆர்எஸ் என்கின்ற ராஜீவ்காந்தி அண்ணன் அவர்களுடைய மறைவு தொடர்பாக தலைமையிலிருந்து ஒரு விடயத்தை செய்ய இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்திருந்தேன். நம்மளுடைய சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் என்னை தொடர்பெடுத்தீங்க. உண்மையாகவே அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தொடர்பெடுத்து நாங்களும் எங்களால் இயன்ற ஒரு விடயத்தை அந்த குடும்பத்திற்கு, ராஜீவ்காந்தி அண்ணன் குடும்பத்திற்கு செய்ய இருக்கிறோம் என்று கூறியிருந்தீர்கள். கண்டிப்பாக நான் 10ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி நான் நேரடியாக சென்று அண்ணி அவர்களை சந்தித்து பிள்ளைகளை சந்தித்த பிறகு என்னால் என்ன முடிகிறதோ அது என்னுடைய தனிப்பட்ட தொகையாக ஒரு தொகை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவங்களுடைய கருத்தியலை கேட்டு அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பது தொடர்பாக கருத்தியல் கேட்டு அவங்களுடைய வங்கி கணக்கை நேரடியாக நம்மளுடைய தளத்திலே போடுகிறேன். நான் சந்தித்த பிறகு தேவை என்றால் நான் தளத்தில் போடுகிறேன். அதன் பிறகு உங்களால் என்ன முடிகிறதோ அதை நீங்கள் அவங்கள நேரடியாக நம்மளுடைய ராஜீவ்காந்தி அண்ணனுடைய துணைவியார் என்னுடைய அண்ணியார் அவர்களுக்கு நீங்கள் நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தலாம். அதே போல் நான் சந்தித்த பிறகு தான் எனக்கு புரியும் என்ன சூழல் இருக்கிறது, அந்த பேருந்துடைய உரிமையாளர் என்ன செய்திருக்கிறார், இதுக்கு மேலே நம்ம சங்கம் சார்பாக என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அனைத்தையும் நான் முடிவெடுத்து நான் கட்டாயம் அறிவிக்கின்றேன். இந்த ராஜீவ்காந்தி அண்ணனுடைய அவருடைய குடும்பத்திற்கு ஏதேனும் உதவி செய்வதாக இருந்தால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய துணைவியாருடைய வங்கி கணக்கு மட்டும்தான், அதில் மட்டும்தான் செய்யணும். அதன் அடிப்படையில் கட்டாயம் என்னுடைய சந்திப்புக்கு பிறகு அதை நான் வெளியிடுவேன். அவர்களுக்கு முதல்ல என்ன தேவை இருக்கிறது அல்லது வேறு ஏதாவது தொழில் ரீதியாக ஏதாவது பண்ணணுமா, அவங்களுக்கு நிரந்தரமாக ஏதாவது பண்ண முடியுமா, அது தொடர்பாக நான் பேசி முடிவு எடுத்துட்டு கட்டாயம் நம்மளுடைய நிர்வாகிகள் மத்தியிலே நான் கட்டாயம் கூறுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தொலைபேசியில் அழைத்து பேசிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வேறு இல்லை, ஒரே சிந்தனையாகவே இருந்தது. விடிய காத்தால 4 மணிக்கு தான் தூங்கினேன். நம்ம நிர்வாகிகள் நேற்று நைட்லேருந்தே எனக்கு தொலைபேசியில் அழைச்சிங்க, காலையிலையும் என்னை அழைத்து பேசுனீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். கட்டாயம் நாம் சொல்லல செயல், நம்மில் ஒருவரை இழந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் அவருக்கானதை கட்டாயம் கொண்டு சேர்ப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன், உங்கள் சகோதரன் தமிழன் ஜெகன். நன்றி, வணக்கம்.